சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஸ்ருதி. உடனே இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சிக்கிட்டு ரவி அங்கே வராரு அந்த ஸ்டூடியோவுக்கு. உடனே ஸ்டூடியோ இன்ஜினியர் சொல்கிறாரு, இனிமேல் வேலை முடிஞ்சிருச்சு, நீ போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வந்துட்டா சார் அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பாடு தர வேண்டிய ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இங்கே ரவி நிற்காரு. ரவியை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. நம்ம ஆர்டர் தானே பண்ணோம், ரவியை வர சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணேன், உங்களை வர சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நானும் வரணும்னு சொல்லி தானே நீ ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ரவி கேட்குறாங்க, ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடை கொடுத்தா எடுத்து கூட வைப்பாங்களா, பரிமாற கூட செய்வாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பிளேட் எடுத்து வராங்க ஸ்ருதி, இதில் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பரிமாற வந்தவங்களுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கும் சேர்த்தா வாங்கினேன், நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் ரெஸ்டாரண்ட்டில் தானே இருந்தேன், சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தால் சாப்பிடணும் தான் அவசியமா, நீ சாப்பிடலைங்கிறது உன் கண்ணிலே தெரியுது, உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உனக்கு கோவம் மட்டும்தானே இருக்கும், காதல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. கோவம் இருந்தால் காதல் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. உடனே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போ கேட்குறாரு ரவி, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எந்த வீடு உங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. நம்ம வீடு தான் அப்படிங்கிறாங்க. ரவி, நான் மறுபடியும் சோக் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், நம்மளுக்கு வீடு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் வேலை செஞ்சு எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தான், எங்கள் வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அங்கே வேண்டாம், எங்கள் அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்கு போவோம், முத்து வந்து பேசினான் அப்படிங்கிறாங்க. முத்து வந்து பேசினாரா, அந்த வீட்டில் நம்ம போகலான்னா அவர் சந்தோஷமாக தானே இருப்பார் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அப்பா ரொம்ப வேதனைப்படுறாங்க. முத்து என்ன சொன்னார் உங்கள்கிட்ட வந்து அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாட்ட நடந்துக்கிட்டது தப்பு, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறாங்க ரவிட்ட. அண்ணி வந்து பேசினாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், புருஷன் பண்ணுற தப்புக்கெல்லாம் பொண்டாட்டி தானே சாரி கேட்க வேண்டியிருக்கு, அதனால் என்கிட்ட சாரி கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சுற்றி சொல்கிறாங்க, மீனா வந்து பழி போடும்போது நம்ம வந்து கேட்கலல்ல, அது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், நம்ம கேட்டிருக்கணும்ல அப்படின்ட்டு 2 பேருமே மன வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வீட்டில் சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க, சூப்பராக முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அத்தை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட வரல, எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நீனும் புருஷனுமே கொட்டிக்கோங்க, நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கணும், மற்றவங்களாம் யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிங்க, அதனால் நீங்களே கொட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி பேசுகிறீங்க, நேராக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சாப்பிட கூப்பிட்றாங்க. மாமா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ், உன் வீட்டம்மா கூப்பிட்டு வா, சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன குழம்புமா அப்படிங்கிறாங்க. மாமா பாவக்காய் குழம்பு சாம்பார் மாமா அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, மீனை வந்து சாப்பிட கூப்பிட்ருக்கா, நீ வரமாட்டேன்ட்டுருக்க, எப்போ கேட்டால் வரமாட்டாங்க, என்ன தான் கதை அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டு எஜமானி அவனாங்க, அவள் கூப்பிட்டு நான் வரணுமா, சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எப்பா, அம்மா எதுவும் விரதமாக இருப்பாங்க, நம்ம பணமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எப்படிடா அவள் சாப்பிடாம நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. உடனேவா சாப்பிடுவாங்களே அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி கவலை இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன கவலை உனக்கு விஜயா அப்படின்னு கேட்குறாரு நம்மளை. சுருதி ரவி இந்த வீட்டுக்கு வரல, அவங்க வருது வரைக்கும் வாயில் பச்சை தண்ணி படாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சும்மா இருக்காமல், எப்போ அம்மா பல் விளக்கிறதுக்கு வாய் குளிப்பாங்க, அப்போ கூட தண்ணி படாதா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருறா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, கூட பேசிகிட்டு இருக்காத முத்து அப்படிங்கிறாரு. சரி நீ குறைச்சி பேசு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா டயத்துக்கு சாப்பிடணுமா, சாப்பிடலன்னா நல்லா இருக்காதும்மா, சுகர் வரும், ப்ரெஷர் வரும், அல்சர் வருமா, அதனால் வாங்கம்மா சாப்பிடுவோம், சாப்பாடோட மனமாக இருக்குமா அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டிக்கே சாப்பாடு வேணான்ட்டாங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா விளக்கெண்ணெய் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா விளக்கெண்ணெய்ங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா, விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றி விடுதாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உனக்கு வேணா நீ சாப்பிட்றா, எனக்கு சாப்பிட மனசு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி சாப்பிடாத சாப்பாடை நீனும் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சு நானும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அது மறுபரிசீலனை செய்யலாம்லாமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைன்னு சொல்கிறாரு, எனக்கும் சாப்பிட வேண்டாம் முத்து, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சாப்பிட்டு மாத்திரை போடணும்லப்பா, அம்மா தான் இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்களும் வேண்டாம்னு சொல்கிறீங்களாப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா முத்தை ரொம்ப ஒரு மாதிரி எழுத்தரமாக பார்க்காங்க. நான் சாப்பிடலன்னா என் புருஷனும் சாப்பிட மாட்டாரடா, நீ என்னடா நினச்ச, என் புருஷன் என்னடா நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்வையிலே பார்க்காங்க. முத்துக்கு அது புரியுது. மீனா ஒன்றும் கவலைப்படாத, இப்போ நான் என்ன செய்தேன்னு மட்டும் பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில மலமலன்னு கிளம்புறாங்க.
கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் வந்து வயிறு பசியில் துடிக்காரு. உடனே ஏம்மா வாம்மா சாப்பிடுவோம், வயிறு பசி தாங்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே நீ உனக்கு வேணா போய் சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வயிறு பசிக்கலை, இருந்தாலும் வயிறு சாப்பிடாம இருக்கக்கூடாது அதனால சொன்னேன் அப்படின்னு சமாளிக்காரு. ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. வா நம்மளாவது போய் சாப்பிட்ருவோம் இப்போ ரொம்ப வயிறு பசியே அப்படிங்கிறாரு அண்ணாமலைட்ட மனோஜ். டேய் உங்கள் அம்மாவே சாப்பிட்லண்ணா எப்படிடா சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜை கூப்பிட்றாங்க. ஒரு நாள் சாப்பிட்லாம் தான் ஒன்றும் கெட்டு போகாது. ஆமாம்மா ஒரு நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் எதுனா உடம்புக்கு நல்லது தானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனாட்ட மீனா தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கை கால் இருக்கலாம் போய் தண்ணி கோரி குடிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடிச்சிக்கிறாரு. அப்போ தான் நம்ம நினைக்காரு மீனா வந்து இவனுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டா, அதில் கரெக்டாக இருக்கா. ஆமாம் இவனுக்கு எப்படி செய்வா, மீனாவுக்கு இந்த பையன் துரோகம் பண்ண போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து பிரியாணி வாங்கிட்டு வீட்டு வாசலில் வராரு. உடனே வாசனையை வந்தோடனே மனோஜுக்கு எப்பா இந்த வீட்டில் பாவக்காய் குழம்புப்பா வச்சான்னு சொன்னாங்க இவன் பிரியாணி வாசல் அடிக்க போகிறப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே ஏடா பிரியாணி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்சல் கொண்டு வராரு. கொண்டு வந்து பார்த்தோன்னேப்பா பிரியாணி வாங்கிட்டு வரம்பா அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே பாருங்கள் எல்லோரும் சாப்பிடாம இருக்கோம், அவன் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு நினைக்காம பாருங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இது ஒரு பிரசாதம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு எந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. கோயிலில் தான் இருக்கணுமா, ஒரு வேண்டுதலுக்காக வச்சு கொண்டு வந்த பிரசாதம் தானே, இந்த பிரியாணியை சாப்பிட்டா சேராதவங்க ஒன்று சேருவாங்க, வராதவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனத்தை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ஆகா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை வந்து வாசனையை முகருதாங்க. இங்கே ரோஹிணிக்கும் நாக்கே எச்சு வருது. மனோஜுக்கு கேட்கவே வேண்டாம், கோத்தையே வடியுது அந்தளவுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் முத்து எப்பா சாப்பிடுவாங்கப்பா, அம்மாவும் சாப்பிட சொல்லுங்கள், இந்த சாப்பாடை சாப்பிட்டா சேராதவங்க சேர்ந்துருவாங்க, வராதவங்க வந்துடுவாங்க, வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சிக்கனு பொரிச்ச சிக்கனு கிரேவி அது இதுன்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்பவே எச்சு வருகிறது. எனக்காக யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. பிரியாணி பார்த்தோன்னே இவ கவுந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்புறம் பேசிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே விஜயாவுக்கு ரொம்பவே சாப்பாடு ருசியாக இருந்தோன்னா கூடுதலாக சாப்பிட்றாங்க. இதை பார்த்து முத்து சிரிக்கிறாரு, மீனாவும் சிரிக்கிறாங்க. மீனா கேட்குறாங்க நான் சமைச்ச சாப்பாட்டை விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட வச்சிங்க, அந்த சாப்பாடு என்ன தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே மீனா நைட்டு சாப்பாடுக்கு வச்சுக்கலாம், அப்படின்னு சுற்றி வந்துடுவாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நெசமாவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்துடுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. சூழ்நிலை விஜயா சூப்பராக சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டு காலையில் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறாங்க. விஜயா அந்த வெத்தலை போடு அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி மாதிரி செமிக்காம முடிச்சிட்ருப்பேன், இன்றைக்கி அளவை விட கூடுதலாக சாப்பிட்டேன், பிரியாணி ருசியாக இருந்துச்சு பார்த்தியா, நீ என்னத்தை இது பண்ணாலும் உன் பையன் நீ சாப்பிடாம இருந்தாலும் அவனுக்கு இப்படி துடிக்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு வாங்கிட்டு வந்துருப்பான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வேண்டாம் உனக்கு ஏன் கொண்டு தரான், அவன் ரூமில் வச்சு தான் சாப்பிட்டு போனேன், நீ சாப்பிடணும்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே வச்சு அப்படி முழிக்காங்க. ரூமில் கேட்குறாங்க மீனா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு சாப்பாடு திரும்பி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மாவுக்கு பிரியாணினா பிடிக்கும், அம்மா சாப்பிட மாட்டேன்னு நாங்களாம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு தான் உங்கள் அம்மாவை வந்து பிடிக்காது அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்காது, அதுக்காக எங்கள் அம்மா பட்டினியாக இருக்கும் நல்லா தாங்க முடியல மீனா தான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஒரு நாள் கூட உங்களை சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை, ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் அம்மா சாப்பிடாமல் இருக்கிறது சம்மதிக்க மாட்டேறீங்கள, நீங்கள் மகனாக பிறகு உங்கள் அம்மா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. முத்து வளர்றாரு. எனக்கு இன்னொரு அம்மா வாங்கி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து ரோஹினிட்ட சொல்கிறாங்க, ரோஹினி பிரியாணி கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, நம்ம அந்த பிரியாணி போய் எட்டு வந்துடுவோமா, நம்ம ரூமில் வச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட ரோஹினி சொல்கிறாங்க, ஏங்க ஒரே சாப்பாடுன்ட்டு இருக்காதீங்க, மாமா சொல்கிற மாதிரி ஏதாவது வேலையை எதுவும் தேடுங்க அப்படிங்கிறாங்க. ரோஹினி தான் கனடா வேலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்ல ரோஹினி, உங்கள் அப்பா பணம் தான் போயிருவேன் அப்படிங்கிறாங்க. மாமா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, பணம் கொடுத்து எந்த வேலைக்கும் போகக்கூடாது, லோக்கலில் வேலையை தேடுங்கன்னு சொன்னாங்களா சொல்லலையா. ஆமாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையை லோக்கலில் தேடுங்க அப்படிங்கிறாங்க. என் படிப்புக்கு வேலை இங்கே இல்லையே ரோஹினி அப்படிங்கிறாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே முட்டாளா, நீங்கள் தான் பெரிய அறிவாளியா, நாட்டில் உங்களே மாதிரி யாருமே படிக்கலையா, இல்லை அவங்க வேலை பார்க்கலையா குடும்பத்துக்காக, வேலைக்கே போக மாட்டேன் நான் கனடா வேலைக்கு தான் போகணுன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. ரோஹினி உங்கள் அப்பா தான் வரப்போகிறாரு, அவங்க அப்பா வந்தால் தான் நம்ம வந்துட்டு ஃபாரின் போயிடலாமா, இல்லைன்னா ஃபாரினில் என்னாலும் தொழில் பண்ணலாமா, இல்லை வேலைக்குனாலும் போயிடணும் அப்படி ஒன்று பயங்கர கற்பனை கோட்டா கட்டுறாரு. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, நடைமுறைக்கு எது சாத்தியமாக அதை செய்யுங்க, லோக்கலில் ஒரு நல்ல வேலையை பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் ஃபாரினுக்கு போனாலும் போகலாம், என்ன பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உங்கள் அப்பாட்ட எப்படியாவது பணத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வரட்டும் முதல்ல, வரும்போது பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. வரட்டும் முதல்லையா,
அப்போ உங்கள் அப்பா வரமாட்டாரா வீட்டுக்கு அப்படிங்க. வருவாங்க 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 அப்படிங்கிறாங்க. உடனே சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுது. அந்த சாப்பாடெல்லாம் சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணிவிட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. அதே மாதிரி விஜயா வேணாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கியாச்சு, நைட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்தோம்னா அன்றைக்கி மாதிரி செமிக்காமல் போயிடக்கூடாது. இவன் பிரியாணி வாங்குறது மேட்ரு இல்லை, அம்மாவை சாப்பிட வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை என் பையன் வராமல் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பமா அப்போ தான் பையன் வராமல் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு நீங்கள் பிரியாணி பார்த்தோன்னா சாப்பிட்டீங்க, இப்போ பிரியாணி வாங்கினாலும் வாங்கி தரேன், உங்களுக்கு செமிக்குமா, அங்கே தான் எனக்கு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்பா என் பிள்ளைகள் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வந்ததும் வராதம்மா எங்கள் ஸ்ருதி வந்து சாரி மீனா, நான் உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டேன், பேசிட்டேன் அப்படி. நீங்கள் எங்கே பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா பேசிட்டாங்க, எங்கள் அப்பா பேசுனா நான் பேசணும் ஒன்று தானே, ஆனால் எங்கள் அப்பா பேசுனது நானும் மறுத்து பேசியிருக்கணும் மீனா, அப்படி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்குறாரு, பரவாயில்ல இந்த பொண்ணும் நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வீட்டில் தெரியாதவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. ரவிக்குமே அந்த உண்மை தெரியல. இந்த மாதிரி நான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன், எனக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை வந்து என்னை வழிமறிச்சார், அதை தடுத்து அந்த முத்து தான் வந்து என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான காண்டு. ஏற்கனவே இந்த மீனா ஸ்ருதியை பார்த்து பேசியிருக்கா, அந்த ரவி பேல போய் முத்து பார்த்துருக்கேன், இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது, நம்மளுக்கு தெரியாமல் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்ருதி வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆண்டி இருங்க, நான் மீனாகிட்ட ஸ்ருதி ரோஹினிக்கெலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசிட்டு வரேன், அங்கிள்கிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க. இதை பார்த்து அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஸ்ருதி நீ வந்ததுலேயும் என் பையன் ரவி வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. தெரியுது அம்மா உங்கள் முகத்திலே நீங்கள் கஷ்டப்படுதீங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் சொன்னாங்க, முத்துவும் ரவிட்ட சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு பாதுகாப்புன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இதுதான் வீடுங்கிறத முத்தும் நடக்கிற சூழ்நிலையும் புரிய வச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து கொஞ்சம் கோவக்காரமாக தான் அவங்க அப்பாட்ட தப்பாக நடந்துக்கிட்டா, நீ எதுவும் நினைக்காதம்மா அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் நினைக்கல, எங்கள் அப்பாவுக்கு இது தேவை தான், ஒரு தப்பே செய்யாதவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்துறது எவ்வளோ பெரிய தவறு, அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். பொதுவாக நானே ஒரு தப்பு செய்யலை, இனி ஒரு ஆள் சொன்னால் கோவம் வரதானே செய்யும், நான் என்ன மூஞ்சில் விட்டுருக்க தான் செய்வேன், அதே மாதிரி விட்டுருக்கான்னு நினச்சிக்கிறேன், விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கும் சிரிப்பு வந்தது. உடனே ஸ்ருதி நீங்கள் முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் ஏதாவது நீங்கள் ஒரு சமையல் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. பாவக்காய் குழம்பு இருக்குது ஸ்ருதி, சாம்பார் இருக்குது, நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. பாவக்காய்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு ஆம்லேட்டும் போடுங்க, நான் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க அங்கிள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறேன். வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இழுத்து டைனிங் டேபிள் கூட்டி போகிறாங்க. இதை பார்த்து விஜயாலேருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. முத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸ்ருதி வந்ததுலேயும் ரவி வந்து ரவிட்ட தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நீ வந்திருக்கலடா, ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. உனக்கு அப்பானா எனக்கு அப்பா தானே, அப்பா கஷ்டப்படும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா ரவியை, என் மாமா வீட்டிலே இல்லைப்பா, வீம்புக்கு வந்து ஹோட்டல்லே தங்கியிருந்தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னல, அப்படி ஏன்டா தங்கியிருக்கணும் அப்படின்னா வீடு இங்கே இருக்கலனே வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஸ்ருதியோடு வரணும்னு சொல்லிட்டு தான் வரல அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களாங்க என் பிள்ளைய, அவன் பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம் நானும் என் பொண்டாட்டி மேலே அதிக பாசம் வச்சுருக்கேன் தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. நீ பாசம் மட்டும்தான் வச்சுருக்க, வேறு ஒன்றும் வைக்கலை, கையில் காசோ வேலையோ வைக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், டேய் முத்து நீ சும்மா சாப்பிடும்போது எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சும்மா முத்து சாப்பிட்றலாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுங்க, சாப்பிட்றோமா ஒன்றா சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடுங்க அப்படிங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் உட்காந்து விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க என் மருமகளும் என் மகனும் என்னை விட்டு இருக்க மாட்டாங்க தான் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, அவங்களுக்கும் இந்த குடும்ப பாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுல, நீ மட்டும் இல்லை இந்த முத்து மீனாவும் பார்த்து நம்மளுக்கே தெரியாமல் பார்த்து பேசியிருக்காங்க பாரு, அவங்க சொல்லுக்கு மரியாதை கொடுத்து தான் வந்திருக்காங்க. அப்போது எல்லோரும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற இது ஐக்கியத்தில் அந்த பொண்ணு நினைக்காங்க, அவங்க முத்து மீனாவும் நினைக்காங்க. நீனும் அதை மாதிரி ஐக்கியமாக நான் எல்லாமே ஒன்று தான், எல்லோரும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நினை, அவங்கள மட்டும் அடிக்கடி வீட்டு விட்டு போகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காத. இந்த பிரச்சனை முத்தால் வந்துச்சு, முத்தையை முடிச்சு வச்சிட்டான், இன்னும் முத்தால் தான் பேச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பாரு நீ சாப்பிடணுன்னா அவனுக்கு எப்படி துடிக்க பற்றியா தான் ரத்த பாசம், ஏன்னா அந்த ரத்த பாசம் என்றைக்கும் போகாது, ஏன்னா நீ பெற்ற தாயே அவன் பெற்ற பிள்ளை, அதனால் எல்லோரும் ஒன்று போல பாரு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்க போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏங்க ஸ்வீட் எதுவும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகரமாக வாங்கிட்டு வந்தான் என்ன அப்படிங்கிறாங்க.
இல்லைங்க இந்த சந்தோஷமான செய்தி வந்திருக்கு, ஸ்ருதிலாம் வீட்டுக்கு வந்திருக்கான், இன்னும் வந்து ரோகிணியோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம மகிழ்ச்சி இருமடங்காயிரும்லாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு தான் எப்பா வருதுங்குது, அது வருமா வரலையான்னு தெரில. சரி தூங்கும் முதல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அது என்னென்னு நான் கேட்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு அவங்க தூங்கியிருப்பாங்கம்மா, ஏன் இவ்வளோ நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுக்க போகிற மாதிரி போகிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஆண்டி எதுக்கு வராங்க இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களாம்மா, மனோஜ் சாப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடி தானே ஆண்டி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த ஸ்வீட்டையும் சாப்பிட சொல்லுமா, அப்போ தான் செமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. ஸ்வீட்டு அதெல்லாம் மனோஜ் ஏம்மா இது நான் எடுக்க நினச்சேன் மறந்துட்டேம்மா, நான் கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்காரு. இது சொன்ன இதை பார்த்த ரோஹிணி ரொம்பவே கேவலமாக இருக்குது, ஏன்டா இவர் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணி உங்கள் அப்பாவையும் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு, எல்லா கஷ்டமும் நீங்கிரும். சுருதியவையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, உங்கள் அப்பாவும் வந்துட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும். என்ன இந்த முத்து மீனா முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்டே இருக்காத, சீக்கிரம் ஃபோன் பண்ணி பேசி வர வைக்க பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர் இன்னும் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை வருஷத்துக்கு ரோகிணி சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சவுண்டை கேட்ட அண்ணாமலை, என்ன விஜய் அவ்வளோ நேரத்துக்கு கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்பா வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே வந்துடுவார் நீ வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் கதை உடைக்கிறாரு. என்ன ரோகிணி உங்கள் அப்பா வருவாரா வரமாட்டாரா, என்கிட்டயாவது சொல்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் எப்போ முதல்ல இதே கேட்டுக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வழியை பாரு. இன்றைக்கி வரைக்கும் நான் தான் உழைச்சி உன்னை காப்பாற்றிட்டு இருக்கேன், 10 ரூபா காசு கூட என்கிட்ட தான் நீ செலவுக்கு வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஒன்றுமே பேச முடியல. கல்யாணம் நம்மளால் ஒரு சாதாரண வார்த்தையை கூட பேச முடியல அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு மூடி படுத்துக்கிறாரு. ரோஹிணி சரியான காண்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டி வந்து நம்ம கூடவே மாட்டாங்க போல், ஸ்ருதி வந்ததுலேருந்து நம்மளை பாடலாக கொடுத்துட்டாங்க. ஸ்ருதி வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, இப்போவே இப்படி இருக்குன்னு எப்படி இங்கே முறை சொத்து போகிறோன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சி பார்லரை பார்த்து போயிடுறாங்க. ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணிக்கு வித்யா ஃபோன் அடிக்கிறேன், எங்கே இருக்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி மணி 6:30 தான் ஆகுது, பார்லரில் இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி காலைல 5 மணிக்கெலாம் புறப்பட்டு இங்கே வந்துட்டேன், பார்லருக்கு வந்துட்டேன், என்னங்க ஆண்டி கரைச்சி தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்று ஸ்ருதி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் எப்படியுமே நாளைக்கு வரமாட்டான், நான் பாட்டில் சமாளிக்கலான்னு பார்த்தேன், அவன் என்ன முத்து மீனாவும் பேசினான்னு சொல்லி பொசுக்குன்னு வந்துட்டா. வந்து இப்போ வீட்டில் வந்து அவங்க ராஜ்யம் தான் நடக்குது, இந்த ஆண்டி எங்கள் அப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் காலையில் ஏதாவது பேசுவாங்க கேட்பாங்கன்னு சொல்லி பயந்து போய் தான் நான் வந்து காலையில் பார்லர் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி எப்படின்னாலும் பார்லர் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி அதுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா பண்ண வேண்டிய பையன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஐடியா பண்ணியா, சரி வாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவும் பார்லருக்கு போகிறாங்க. அப்போ என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஒரு பொய்யை மலைக்கு ஒரு பொய் சொல்லிகிட்டே இருந்தேன், கடைசி இப்போ நிறைய பொய் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா மலேசியாலேருந்து போகிறவங்க கேட்டே இருக்காங்க, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எத்தனை வருஷமாக தான் சுவிட்ச் ஆகும் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இனிமேலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நடிகை யாராவது ஏற்பாடு பண்ணால் தாண்டி முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி அந்த கறிக்கடை மணி மாதிரி சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தாண்டி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல யாரையாவது ஒரு செட் பண்ணி அனுப்பிவிடு, நான் சமாளிச்சுக்கிறேன், கண்டிப்பாக வந்து அந்த சீனை முடிச்சு தான் அவங்க, வேறு வழி கிடையாது. என்ன மனோஜுக்கு ஏதாவது செய்யணும் வைக்கணும்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஐடி பிரச்சனை அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சமாளித்து கூட நான் லேட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு சமாளித்தாலும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் தண்ணி கொடுத்துடும் போது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு, அதை நல்லா யோசி அப்படிங்கிறாங்க. சரி வித்தியா சம்மந்தமாக யோசிக்கேன், நீனும் நடிக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணு வித்தியா அப்படிங்கிறாங்க. சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.